வணக்கம். யுபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கான பகுதியில, இது 19வது பிரிவு. இதுல கண்ணன் பாட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுல அடுத்த பகுதியாக கண்ணன் என் காதலி என்ற தலைப்பில இது இடம்பெறுகிறது. இதற்குள்ள இடம்பெறுகின்ற உட்தலைப்பு சுட்டும் விழிச்சுடர் தான் என்பது இதனுடைய தலைப்பு. கண்ணம்மாவை காதலியாக நினைத்து பாடக்கூடிய பகுதி தான் இது. இதில் இடம்பெறக்கூடிய முக்கியமான சில பகுதிகளை மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். இதனுடைய விளக்க பகுதியை இந்த யூடியூப் சேனல் லிங்க்ல பார்த்துக்கணும். இந்த பகுதியில் அவர் கன்னத்து முத்தத்தை பற்றியும் திரையிடல்தல் வேண்டாம் என்று சொல்கிறார். அது என்னன்றதை நமக்கு சுருக்கமாக பார்க்கலாம். கண்ணனை கண்ணம்மா என்ற தன் காதலியாக்கி பாடுதல் இந்த பகுதி. காத்திருக்க இயலவில்லை என்னால் கன்னத்து முத்தம் ஒன்று தந்தேனடி என்று சொல்லுகின்ற செய்தி. இயற்கையில் கண்ட உன்முகம் எது எது என்பதை சொல்கிறார். திரையிடுதல் வேண்டாம், ஒப்புக்கு நாணமதை காட்டாதே, முகத்தை திரையிட்டு கொண்டே இருக்காதே அப்படின்னு சொல்லுகின்ற பகுதியில் இருக்கு. கண்ணன் பெண்ணுர் கொண்டு இயற்கையே தன் உடலாகவும் உறுப்புகளாகவும் கொண்டு தோன்றுவதை மாறாத காதல் அன்போடு பாடுகிறார் பாரதி. கண்ணனை கண்ணம்மா என்ற தன் காதலியாக்கி பாடுகின்ற பாடல் இது. கண்ணம்மா, நீ சாத்திரங்கள் பேசுவது எதற்கு? வயது முதிர்ந்தவர்கள் சம்மதத்தில் வதுவை முறைகள்னா சடங்குகளை எல்லாம் நான் பின்னாடி செய்வோம். அதுவரை என்னால் காத்திருக்க முடியாது. இதோ கன்னத்து முத்தத்தை நான் தந்து விடுகிறேன் என்று சொல்கின்ற பகுதி. அதற்கான பாடல் அடிகள் இது. ஆரியருடைய பண்டைய நெறிகள் உயர்வு என்று சொல்லுகின்றோம்ல, அது திரையிடுதல் இருக்குதா என்ன? எனவே ஒரு முறை இருமுறை கண்டு பழகிய பிறகு வெறும் பெயரளவில் ஒப்புக்கு இந்த நாணத்தை திரையிட்டு மூடிக்கொண்டிருப்பது தேவையில்லை என்று சொல்லுகிறார். இதற்கான முழுமையான விளக்க பகுதிகளும் இந்த மொத்த பாடலடிகளோடு சேர்த்து இந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்ல நீங்க போய் பார்த்துக்கலாம்.